இலைப்பாற போகிறது, சரீரம் மண்ணுக்கு போக போகிறது. அது கடைசி நேரத்தில் பார்த்து, பிதாவே உங்களுடைய கைகளிலே தேவ சித்தத்தை சரியாய் செய்தவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம். அவர் கடைசி நேரத்தில் கேட்கிறார், இந்த பாத்திரம் நீங்குமானால் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆயினும் உம்முடைய சித்தத்தின்படியே ஆகுவது கடவுள். நம்ம தேவ சித்தத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். நம்ம கடைசி நாட்களில் யாரோட கையில் நம்ம ஒப்புவிக்க போகிறோம்? நம்முடைய ஆவி எப்படி இருக்குது? ஆவியில் இன்னைக்கு பயங்கரமான பலவிதமான போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டுன்னு சொன்னா அந்த கட்ட நேர்த்தியாக நடத்துகிறவராக இருக்கிறோம். இல்லையா? சொல்லுவோமா? இது வரைக்கும் பேசின எல்லா பிள்ளைகளுக்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இது வரைக்கும் அமைதியா நீங்க எப்படி அதுக்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்னும் ஒரு நாட்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்த போவதாக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பேசுன எல்லாரும் நல்லா பேசுவீங்க. இன்னும் நல்ல பெரிய விஷயம் கூட இருக்குது, ஆனால் நேரம் இல்லை. அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் 57 நாள் பிடிக்கணும். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாராட்டின பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு விசேஷத்தை காணிங்க நம்ம சொல்லி போடுவோம். சரண்யாவாமா இந்த பாவங்கள் போக்குறது தெரியுமா? அவர்கள் நான் ஏதோ கூட்ட வாழ்ந்து வாங்க பார்த்துருக்கோம். அவங்க ஏகே ஒரு தனியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாளில் நமக்கு நல்ல 4 மணி நேரம் நம்ம இங்கே வைத்திருக்கிறார். நம்ம அந்த 9லிருந்து 1 மணி வரைக்கும் 4 மணி நேரம் உங்களை உட்கார வைத்திருக்கிறார். இந்த உட்கார்ந்து நீங்கள் உண்மையாக சொல்லி எழுதி பிரகாசிக்க போறீங்க. தேவ சமூகத்தில் உட்கார்ந்த பிள்ளை வைக்கப்படுத்த மாட்டார். எக்ஸாமில் எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பாஸ் பண்ண போகிறார். புதிய வேலைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர போகிறார். தடையெல்லாம் உடைக்க போகிறார். அதுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாத்தையும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய சர்வகாலங்களிலும் வரவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்பினும் சிநேகம் சமாதானமும் மீண்டும் நம்மோடும் சகல பரிசுத்தம் விசேஷமாய் செய்தி கொடுத்த எல்லா பிள்ளைகளோடு கூட ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்ற தாயின் அன்பு ஒரு நாளில் மறைந்து போகும், தோளின் மேல் சுமந்த தந்தை அன்பு ஒரு நாள் அழிந்து போகும். பெற்ற தாயின் அன்பு ஒரு நாளில் மறைந்து போகும், தோளின் மேல் சுமந்த அன்பு ஒரு நாள் அழிந்து போகும். என்றென்றும் மாறாதது என் இயேசு அன்பு, உயர்த்தி மறையாதது. இயேசுவின் அன்பு உங்களோடு இருப்பதாக. உங்களுடைய உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.